உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற அனைத்து தமிழுறவுகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இலங்கையிலிருந்து தெய்வநாயக சுவாதம் எங்களுடைய கேஜி சுவம்பளக் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மனநர் வரைக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் இதிகாச புராண கதைகள், ஆலய உற்சவங்கள் என பல்வேறுபட்ட ஆன்மீக தகவல்களை வழங்கி வருகின்றோம். இன்று நாங்கள் தொடராக மகாபாரதத்தினுடைய தொடர் கதையினை உங்களுக்கு இந்த காணொலியிலே வழங்குவதில் நாங்கள் மனநர் வரைகின்றோம். இந்த சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேருங்க என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அத்துடன் நீங்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுடைய யூடியூப் சேனல் வளர்ந்து செல்வதற்கு உறுதுணையாக அமையும் என கேட்டு இன்றைய காணொலியினை தொடர் கதையாக மகாபாரதத்தினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அஸ்தினாபுரத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அனைத்து வித்தைகளும் துரோணாச்சாரியரால் கற்பிக்கப்பட்டு அவை அரங்கேற்றம் செய்யப்பட்டு அதன் பின் பாஞ்சால நாடு சென்று பாஞ்சால நாட்டு மன்னன் துருவதனை சிறைப்பிடித்து வந்து துரோணாச்சாரியார் முன் நிறுத்திய கதையினை நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்திருந்தோம். இன்று அஸ்தினாபுரத்திலே அடுத்ததாக அங்கு உள்ள பெரியோர்கள் அனைவரும் கூடி மன்னன் திருதாட்ன மன்னன், துரோணாச்சாரியார், கிருவாச்சாரியார் அனைவரும் அங்கிருக்கின்ற அனைவரும் கூடி ஒரு ஆலோசனை நடத்துகின்றார்கள். அனைத்து வித்தைகளையும் கற்று நிறைவு செய்து விட்டார்கள். இப்போது இளவரச பட்டம் நாங்கள் சூட்ட வேண்டும், அதை யாருக்கு செய்வது என்று அனைவரும் சிந்திக்கின்ற வேளையிலே பீஷ்மர் உடனடியாக சொன்னார், எங்களுடைய சத்திரிய தர்மத்தின்படியும் நெறிமுறையின்படியும் ஆட்சி அதிகாரம் தர்மனுக்கே சேர வேண்டும். தர்மன் தான் குடும்பத்திலே மூத்தவன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினை ஆட்சி பண்ணிய சக்கரவர்த்தியாகிய தனது தந்தை பாண்டு மகாராஜாவுக்கு பின் அவருடைய மகன் தான் ஆள வேண்டும் என்கின்ற விடயத்தை தெளிவாக பீஷ்மர் முன்வைக்கின்றார். இந்த விடயத்தை பீஷ்மருடைய கருத்தினை சரியென்று பலரும் ஆமோதிக்கின்றார்கள். தர்மன் தான் குடும்பத்திலே மூத்தவன், அத்துடன் தனது தந்தையின் பின் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு தர்மனுக்கு தான் இருக்கின்றது. ஆகவே இந்த இளவரசு பட்டத்தை தர்மனுக்குத்தான் சூட்ட வேண்டும் என்கின்ற முடிவை விதுரர் உட்பட அனைவருடைய ஆலோசனையுடன் திருதாட்ன மன்னனால் தனது மகன் துரியோதன மீது அளவு கடந்த ஆற்றல் இருந்தாலும் கூட, அன்பிருந்தாலும் கூட, பாசம் இருந்தாலும் கூட அந்த உயரிய சபையிலே மறக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த ஏற்றுக்கொண்டதன் மத்தியில் முடிசூட்டுவதற்கான விழா ஆயுத்தங்கள் நடைபெறுகின்றது தர்மனுக்கு. இந்த விடயத்தை கேள்வியுற்ற துரியோதனன் மிகவும் நெருப்பு போன்ற ஒரு உக்கிரமான கோபத்துடன் அவனால் இந்த விடயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு ஏற்பாடுகள் நடக்கின்றது. அப்போது தனது தந்தை ஆகிய மன்னன் திருதாட்ன மன்னனிடம் வருகின்றான். அதற்கு முதல் தனது மாமன் ஆகிய சகுனி அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்து உன்னை ஓரம் கட்டுவதற்காக மேற்கொள்கின்ற இந்த சதி சம்பந்தமான விடயங்களை அவன் கொடுக்கின்றான். மென்மேலும் எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவது போன்று கோபப்படுத்தி திருதாட்ன மன்னனுடன் துரியோதனன் வருகின்றான். வந்து அழுது புலம்பி கத்தி, நீங்கள் ஒரு தந்தையா, அவனுக்கு தர்மனுக்கு என்ன அதிகாரம் இங்கு இருக்கின்றது? நீங்கள் ஆட்சி பொறுப்பை இருந்தால் இளவரசனாக எனக்கு அல்லவா பட்டம் சூட்டி இருக்க வேண்டும், முடிசூட்டி இருக்க வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை முன்வைக்கின்றான். அப்போது திருதாட்ன மன்னன் சொல்கின்றான், மகனே சற்று பொறு, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற தனது தந்தை, அந்த ஆட்சிக்கு பிறகு நீதான் இளவரசன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். இது அவ்வாறு அல்ல. எங்களுடைய சத்திரிய தர்மத்தின்படி அங்கவீனமானவர்கள் நாட்டை ஆள முடியாது. எனக்கு இரு கண்களுமே தெரியாது. ஆனால் என்னை நிராகரிக்க கூடாது என்று நினைத்த எனது பெரியப்பா
என்னை இந்த ஆட்சி பொறுப்பில் தற்காலிகமாக அமைத்து ஆட்சி பொறுப்பு அனைத்தையுமே சேனாதிபதியாக இருந்து நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் உனது சித்தப்பா பாண்டுவிடம் கொடுத்து இந்த நாட்டினை பாண்டுதான் ஆண்டான். உன்னை போன்று நான் நடம் பிடித்ததன் காரணமாக பாண்டு என்னிடம் இந்த ஆட்சி பொறுப்பை பாருங்கள் நான் கூறிவிட்டு திக்கு விஷயம் மேற்கொண்டு பல நாடுகளையும் வெற்றி கொண்டு வந்தவன். அதனால் சக்கரவர்த்தி என பாண்டு அழைக்கப்பட்டான். அவனுக்கு பிற்பாடு தனது மகனாகிய தர்மனுக்கு முடிசூட்டுவதுதான் தர்மமும் நியாயமும் என்பதை துரியோதனனுக்கு எடுத்து கூறுகின்றான். அது மட்டுமல்ல, உன்னிலும் தர்மனிலும் பார்க்கின்ற வேளையிலே முதல் பிறந்த குடும்பத்திலே முதலாவது பிறந்த மூத்த பிள்ளைக்குத்தான் ஆட்சி அதிகாரம் சென்றடைய வேணும் என்கின்ற எங்களுடைய உயரிய இந்த தார்மீக சட்டத்தினை நாங்கள் மீற முடியாது. அதனால் அனைத்து பெரியோர்களும் சேர்ந்து பெரியப்பா பீஷ்மர் உடைய கருத்தை மறக்க முடியாமலும் இந்த விடயத்தை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம், இதை நீ கவலை கொள்ள வேண்டாம், நாங்கள் இதை பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னதும் மிகவும் இந்த கதைகள் எல்லாம் அவனுடைய காதிலே விழாத மாதிரி மிகவும் சத்தம் போட்டு ஆக்ரோஷமாக கத்தி சொன்னான், நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, நீங்கள் அமைதியாக இருந்தால் காணும். நான் எனது நண்பன் கர்ணனுடனும் எனது மாமா சகுனியுடனும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து நாங்கள் செய்வோம். நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தால் அமைதியாக இருந்தால் போதும் என்று தெரிவித்து மகனுடைய புத்திர பாசத்திலே இவனால் மறுவார்த்தை பேச முடியாமல் கட்டுண்டவனாக திருதாட்ன மன்னன் இருந்தான். இந்த விழா நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு தர்மனுக்கு முடிசூட்டு விழா மிகவும் விமர்சையாக அஸ்தினாபுரத்திலே நடந்து வருகின்றது. நடந்து அறியதிலிருந்து இருந்த கோபத்தை விட மேலும் கோபம் உள்ளவனாக இந்த பாண்டவர்களை அழித்து விட்டால் இந்த ஆட்சி அதிகாரம் தனக்கே வந்துவிடும் என்கின்ற எண்ணத்திலே துரியோதனன் தனது மாமனாகிய சகுனியினுடைய ஆலோசனையுடனே பல்வேறுபட்ட திட்டங்களை அவன் சேர்ந்து கர்ணன் சகுனியினுடைய மதிமந்திரியாகிய கணிகன் ஆகியோருடன் சேர்ந்து ஆலோசிக்கின்றான். மறைமுகமாக ஆலோசித்தவுடன் என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாதனாவரம் என்கின்ற இடத்திலே நமது மன்னர்கள் முதல் ஆட்சி செய்த இடம் இருக்கின்றது. அங்கே இவர்களை நாங்கள் அனுப்பிவிட்டு இவர்கள் இருப்பதனால் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு பிரச்சனையாயிருக்கின்றது. இவர்களை உயிருடன் வைக்கக்கூடாது, அழித்து விட வேண்டும். அங்கு ஒரு மாளிகையை நாங்கள் அரக்கு மாளிகை ஒன்றினை அமைத்து அவற்றில் இவர்களை ஆட்சி செய்ய வைத்து குறிப்பிட்ட காலம் சென்றது அவற்றை எரித்து விட்டு இவர்களை உயிருடன் எரித்து விட வேண்டும் என்ற திட்டத்தை துரியோதனன், சகுனி, கர்ணன், இவனுடைய மந்திரி சகுனியனுடைய மந்திரி கணிகன் அனைவரும் சேர்ந்து ரகசியமான திட்டத்தை தீட்டி இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சகுனியும் துரியோதனன் வந்து இவ்வாறு செய்வோம் என்கின்ற ஆலோசனையை மறைமுகமாக சொல்கின்றார்கள். தனது மகன் வேதனையில் இருக்கின்றானே, அனைத்து விடயத்தை நாங்கள் மறுத்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் திருதாட்ன மன்னன் ஏதோ ஒரு வகையில் சம்மதிக்கின்றான். ஒரு நாள் மீண்டும் பெரியோர்களுடன் ஆட்சி பொறுப்பு சம்பந்தமான விடயங்களை கலந்தாலோசிப்பதற்காக மதிமந்திரி விதுரர், பீஷ்மர் உள்ளிட்ட பெரியோர்களை அழைத்து, பெரியப்பா, நான் இங்கிருக்கின்ற எனது தம்பி பாண்டுவினுடைய பிள்ளைகளை அவர்கள் மீது எந்த பிழையும் இல்லை, ஆனால் எனது பிள்ளைகளான துரியோதன உள்ளிட்டவர்கள் அவர்களுக்கு ஏது செய்து விடுவார்கள் என்ற உள்ளெண்ணம் எனக்கு இருக்கின்றது, எனக்கு பயம் இருக்கின்றது. அவர்களை நாங்கள் ஓரிடத்திலே வைத்துக் கொள்வதன் மூலம் பகை மேலும் மேலும் வளர்வதனால் இவை பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். பாண்டவர்கள் நல்லவர்கள், தர்மத்தின் வழியில் பயணிக்கக்கூடியவர்கள். இவர்களை நாங்கள் இங்கு வைத்திருப்பது நல்லதல்ல. இவர்களை நாங்கள் வாதனாவதம் என்கின்ற நமது சான்றோர்கள் ஆன்ற அந்த இடம் ஒரு முனிவினுடைய சாபத்தினாலே அந்த இடத்தை நாங்கள் ஆட்சி பண்ணாமல் இருக்கின்றோம். வாதனாவதத்துக்கு பிற்பாடுதான் நாங்கள் அஸ்தினாபுரத்தை உருவாக்கினோம். அந்த பழம்பெரிய இடத்திலே ஆட்சி செய்ய நாங்கள் இதுவரையில் சிந்திக்கவில்லை. ஆகவே
தருமனை நான் விடை கொடுத்து வாதனாவதத்தை ஆள்வதற்காக அனுப்பலாம் என்று இருக்கின்றேன் என்ற கருத்தினை பீஷ்மரிடம் சொன்னதும் விதுரரும் பீஷ்மரும் சொன்னார்கள், நீ நினைப்பது பிழை, அவ்வாறு இவர்களை பிரித்தாள்வதும் பிழை, நாட்டை பிரிப்பதும் பிழை. இருவரும் சேர்ந்து இந்த இடத்திலே தருமனுக்கு கீழ் துரியோதனன் இருப்பதுதான் முறை, அதுதான் நியாயம் என்று சொன்னதும் இவர் சொன்னார், மன்னன் சொன்னான், திருதராட்டின மன்னன், இது தொடர்ச்சியாக நாங்கள் கண்ணிலே எண்ணெய் ஊத்தி கொண்டு இந்த விடயத்தை கவனிக்க முடியாது, பாண்டவர்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் என்கின்ற பயம் எனக்கு இருக்கின்றது, எனது பிள்ளைகள் மீதுதான் குற்றம் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு கதையை துரியோதனன் கேட்கிற மாதிரி அல்ல. அதனால் நாங்கள் இவ்வாறு செய்வதனால் உறவும் இல்லை, பகையும் இல்லாமல் இவன் ஓரிடமும் தருமன் ஓரிடமும் இருந்து நாட்டை ஆளட்டும், இதனால் எந்த குறைபாடும் வராது பெரியப்பா, இதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டதும் இருவரும் யோசித்து விட்டு சொன்னார்கள். பீஷ்மர் சொன்னார், சரி, உண்ட எண்ணம் போது ஏதோ செய், ஆனால் நான் ஒன்றை கூறுகின்றேன், இதனுடைய விளைவு ஏதும் நடக்காமல் பார்த்துக்கொள், நடக்குமாக இருந்தால் இதனுடைய விளைவினை நீ பாரிய அளவில் சந்திக்க வேண்டி வருங்கின்ற கருத்தை சொல்லி பீஷ்மர் விதுரர் உள்ளிட்டவர்கள் அங்கிருந்து செல்கின்றார்கள். இந்த விடயம் சொல்லப்பட்டதும் உடனடியாக மறுநாளே துரியோதனம் சௌனியா இவர்கள் சேர்ந்து சென்று, நாங்கள் இந்த விடயத்தை சொல்லி அனுமதி எடுத்து விட்டீர்களா தந்தையே என்று கேட்டது திருதராட்டின மன்னன். நான் பெரியப்பாவுடனும் விதுர மந்திரியிடம் கேட்டு முடிவெடுத்து விட்டோம், அவர்களை நாங்கள் வாதனாவதம் அனுப்பி வைப்போம், அதற்கு முதல் நீங்கள் அந்த மாளிகை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னதும் அங்கிருந்து மிகவும் திறமை வாய்ந்த சிப்பிகளை அழைத்து கனகன் என்கின்ற தலைமை சிப்பியினுடைய தலைமையிலே பல்வேறுபட்ட சிப்பிகள் வேலையாட்கள் என வாதனாவதத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றது. அதற்கு அந்த வேலையை நெறிப்படுத்தி முழுமையாக நின்று செய்து முடிப்பதற்கு திருதராட்டின மன்னனுடைய மதிமந்திரியான புரோசனனை அழைத்து சொல்கின்றார். புரோசனா, வாதனாவதத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற அந்த அரக்கு மாளிகைக்கு, அரக்கண்டா மெழுகையும் அரக்கையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த அரக்கு மாளிகை பார்ப்பதற்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, அது சொற்காபுரி போல் இருக்க வேண்டும், அது இந்திர லோகத்தை விட மிஞ்சி இருக்க வேண்டும், குபேர லோகம் கூட அதற்கு கிட்ட நிற்க கூடாது, அங்கு எந்த விதமான ஒரு குறைபாடுகளுமே அங்கு இருக்கக்கூடாது, அவ்வளவு அழகாக அந்த மாளிகை அமைக்கணும் என்று அஸ்தினாபுரத்திலே இருந்து வாதனாவரத்துக்கு மாளிகை அமைப்பதற்கான வேலைக்கான சிப்பிகள் வேலையாட்கள் என எல்லாரும் அனுப்பப்படுகின்ற வேளையிலே இந்த தலைமை பொறுப்பை ஏற்றி செல்கின்ற அந்த சிப்பி தருமதி மீதும் பஞ்சபாண்டவர்கள் மீதும் இருந்த அந்த ஒரு நல்லெண்ணத்திலே விதுரரை அவருடைய மாளிகைக்கு சென்று சந்திக்கின்றார்கள். ரகசியமா சந்தித்து, நான் வாதனாவதத்திலே அரக்கு மாளிகை அமைப்பதற்காக எனது தலைமையிலே செல்வதற்கு சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை சொன்னதும் விதுரர் உடனடியாக அவருடைய மனதிலே பட்டு விட்டது. தருமன் உள்ளிட்ட பஞ்சபாண்டவர்கள், இந்த நாட்டை ஆண்ட எனது அண்ணன் பாண்டுவினுடைய குழந்தைகள் தனது தந்தையை இழந்திருக்கின்ற இந்த வேளையிலே இவர்களுடைய சூழ்ச்சியினாலே அங்கு அனுப்பப்படுவதற்காக இந்த மாளிகை அமைக்கப்பட இருக்கின்றது. நான் ஒரு விடயத்தை உன்னிடம் கூறுகின்றேன். அங்கு கனகா, நீ அங்கு அமைக்கின்ற அந்த மாளிகையிலே பாண்டவர்களுக்கு துரோகம் ஏற்படக்கூடிய வகையிலே இது அமைய இருப்பதனால் இவர்கள் தப்பிச் செல்வதற்கான உபாயமான ஒரு பாதையினை நீங்க அங்கு தயார் செய்ய வேண்டும். செய்துவிட்டு இதை தப்பிச் செல்வதற்கான விடயங்கள் அனைத்தையும் நீ பாண்டவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், குறிப்பா பீமனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை விதுரர் ரகசியமாக கனகனுக்கு சொல்கின்றார், தலைமை சிப்பிக்கு. இதை ஏற்றுக்கொண்டு விடைபெற்று வாதனாவதத்துக்கே சென்று அழகிய மாளிகை, காவிரியை மிஞ்சி நிற்கக்கூடிய மாளிகை கட்டடங்கள் என்ன, அதனுடைய அழகு என்ன, நீர் தடாகங்கள் தீர்த்த தடாகங்கள் என
பல்வேறுபட்ட நீச்சல் தடாகங்கள் என்று அகழிகள் என்று ஒரு அரண்மனைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு நடந்து வேலை முடிய கிட்டவால் தருமனை துரியோதனன் சொல்கின்றான், தந்தையே நீங்கள் அழைத்து தருமனிடம் இந்த விடயத்தை தெரிவித்து அவனை அங்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று துரியோதனன் சொன்னதும் உடனடியாக தருமனை அழைக்கின்றார். தனது பெரியப்பாவான திருதராட்டின மன்னன் அழைத்ததும், பெரியப்பா அழைத்தீர்களா என்று வந்ததும், உன் மகனை அழைத்தேன், நான் இதற்கு ஒரு காரணம் வேணுமே, நீ போய் வாகனாவரத்தை இது அங்கு ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டுமே, இதை தனது மகன் தருமன் பிழையா நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொன்னார். பாசம் உள்ளவனை போன்று எனது தம்பி பாண்டு மகாராஜா அந்த வனத்திலே வாதனாவத அண்டி அந்த வனப்பகுதியிலே இறந்தவன், அவனுக்கான எதிர்கடன்களை நாங்கள் சரியாக செய்யவில்லை மகனே, அதனால் அவனுடைய ஆத்மா சாந்தி பெறாமல் இருக்கும். நாம் வாதனாவதத்திலே அழகிய நமது மூதார்கள், எங்களுடைய சந்திர வம்சத்தைச் சேர்ந்த பல மன்னர்கள் அஸ்தினாபுரத்துக்கு முன்பதாக ஆண்ட ஒரு இடமாகவும் ஒரு நகரமாகவும் ஒரு மாளிகை அங்கிருக்கின்றது. அங்கே நீங்கள் தங்கியிருந்து உங்களுடைய அம்மாவுடன் எனது தம்பிக்குரிய உங்களுடைய தந்தைக்குரிய அனைத்து பிதிர்காரியங்களையும் நிறைவேற்றி குறிப்பிட்ட காலம் அங்கு தங்கியிருந்து அங்குள்ள மக்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்கள் மீளவும் வரலாம். உங்களுடன் நான் புரோசனனை அனுப்பி வைக்கின்றேன். உங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் புரோசனன் மேற்கொண்டு தருவான். ஆகவே நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொன்னதும் தனது வஞ்சகன் தெரியாத தருமர் தனது பெரிய தந்தை நல்லெண்ணத்துடன் சொல்கின்றாரு என்கின்ற எண்ணத்தில் தனது தந்தையை வணங்கி, தந்தையே நீங்கள் சொன்னால், பெரிய தந்தையே நீங்கள் சொன்னால் அதை நான் செய்யாமவா விடுவோம் என்று அங்க ராமாயணத்திலே ராமர் கூறியது போன்று கையையிடம் இவரிடம் விடை பெற்று தனது தாயை அழைத்து கொண்டு குந்தி தேவியை அழைத்து கொண்டு ஐவருமாக பாதனாவரம் செல்வதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அந்த வேளையிலே பாண்டவர்களை அழைத்து விடை பெற்று செல்வதற்கு இவர்களும் இதருடைய மாளிகைக்கு செல்கின்றார்கள். அங்கு தனது சித்தப்பாவான விதர் இருக்கின்றார். வாங்க மகனே என்று சொல்லி சொன்னார். மறைமுகமாக இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், காட்டிலே நெருப்பு பத்துகின்ற வேளையிலே எலி தனது சுரங்கை பாத வழியாக சென்று தனது உயிரை காப்பாற்றி கொள்ளும். வனத்திலே வாழ்கின்ற எலி அங்கு காட்டை தீ பிடித்து விட்டால் அவ்வாறு செய்யும். கடலிலே நீண்ட தூரம் பயணிக்கின்ற மீனவர்கள் எல்லை திசை மாறிவிட்டால் அங்கிருந்து வருவதற்கு அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு அந்த திசையினை அறிந்து அங்கு சென்று விடுவார்கள் என்கின்ற சூக்மமான ஒரு விடயத்தை தருமரிடம் சொல்கின்றார். சொன்னது இதனை உள்வாங்கிய தருமர் சரி சித்தப்பாண்டு சொல்லி அவரிடமும் வணங்கி விடை பெற்றுக் கொண்டு வாதனாவதம் செல்கின்றார்கள். அங்கு சென்று பார்த்தது கண்ணே ஜொலிக்க கூடிய வகையிலான மாளிகை. இவ்வாறான ஒரு மாளிகை, அது ஒரு நல்ல மாளிகை அல்ல, மெழுகு மாளிகை. எரியக்கூடிய பஞ்சு கற்பூர மெழுகுகளை கொண்டு அமைக்கக்கூடிய ஒரு சூக்மம் நிறைந்த ஒரு மாளிகை. நெருப்பு வைத்தால் அவ்வாறு எரிந்துவிடும். அங்கு பார்த்தால் எந்த ஒரு குறைபாடும் அல்ல. இவ்வாறான ஒரு அழகு பொருந்திய இடம் அஸ்தினாபுரத்தில் இல்லை. இது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்திலே குந்தி வியந்து நின்றார். உடனே தருமர் இந்த விடயத்தை சிந்தித்தார். கூடவே புரோசனன் அங்கு இருக்கின்றான். இவருக்கு தண்ணி கொடுத்தாலோ இவர் புரோசனன் தண்ணி கொடுத்தாலோ சாப்பாடு கொடுத்தாலோ உடுப்பு கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலும் எடுத்துடனே உண்ணாமல் அவற்றை சிந்தித்து மேற்கொள்ள வேண்டும் என்று பீமன் அடிக்கொருக்கா இந்த பாண்டவர்களுக்கு தாக்கி சொல்லிட்டே இருந்தார். அதனால் மிச்சம் கவனமா இருந்தார்கள். புரோசனன் தேவைக்கெல்லாம் தங்களுடன் இருந்தான். இவர்களை கொல்ல வேண்டுமே என்கின்ற எண்ணத்திலே அந்த அரண்மனையிலே இவர்களை நஞ்சு கொடுத்து கொள்வதற்காக ஐவரையும் தாயையும் அந்த 5 வேடுவர்களை அங்கு வைத்திருந்தான். அந்த 5 வேடுவர்களுக்கு உடனும் பராமரிப்பதற்கும் பார்ப்பதற்குமாக அந்த வேடுவர்களுடைய தாயுமாக பஞ்சபாண்டவர்கள் 6 பேரும் அவர்கள் 6 பேருமாக இருந்தார்கள். இவர்கள் கொள்வதற்கான இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே புரோசனம் காணாம போய்விடுவான். இந்த சதி திட்டத்தை தீட்ட வேண்டும்,
அடுத்து துரியோதனனுக்கு இங்கு தகவலை அனுப்ப வேண்டும். இவ்வாறான பெரிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே இவன் காணாம போனதும் இவற்றையெல்லாம் பார்த்து போட்டு பீமன் சொன்னான், இந்த வாருங்கள் மந்திரியாரே, நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. நீங்கள் அடிக்கொருக்கா காணாம போகின்றீர்கள். ஆனா நீங்கள் ஒரு உண்மையாக உங்களுடைய இருக்கின்ற பாசம் என்பது எங்களால் மறுக்க முடியாது. நீங்கள் உண்பது உறங்குவதெல்லாம் எங்களோட நீங்கள் வைத்துக் கொள்ள வேணும். எங்களை விட்டு தயவு செய்து நீங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்றதும் அவர்கள் ராஜாக்கள் அல்லவா, இவரால் மந்திரியால் மறுக்க முடியவில்லை. காரணம், அவன் உள்நோக்கம் வைத்து பீமன் சொன்னான் என்னண்டா, இவன் என்ன செய்தாலும் உணவில் நஞ்சு கலந்தாலும், நஞ்சு கலக்கண்ட அங்க ஆட்கள் இருக்கின்றார்களே, நஞ்சு கலந்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, முதலாவது புரோசனனை சாப்பிட சொல்லி எல்லாரும் சந்தோஷமா நீங்க சாப்பிடுங்க, நீங்கள் தான் சாப்பிட வரோம், நாங்கள் சாப்பிடணும் அப்படி இருந்தோம்னா புரோசனுக்கு நஞ்சு கலக்க முடியாத ஒரு நிலை வந்தது. ஏனென்றால் அங்கு நஞ்சு கலந்து விட்டால் அவனும் உணவை உண்ண வேண்டும் என்றது. அவ்வாறு அங்கு இவர்கள் பாண்டவர்கள் இருக்கின்றார்கள், புரோசன் இருக்கின்றான். என்ன செய்வதென்று தெரியாமல் இவர்களை கொல்ல வேண்டும், அதற்கான நாளும் குறித்திருந்தார்கள். அந்த கனகன் என்கின்ற சிற்பி ஒரு இரவு வேளையிலே அஸ்தினாபுரத்துக்கு செல்வதற்கு முன் தருமனையும் பீமனையும் சந்தித்து பாண்டவர்களிடம் சொல்கின்றான், இது நீங்கள் நினைப்பது போன்று உறுதியான கட்டடம் அல்ல, இது வெறுமனே எரியக்கூடிய அதற்கு மாளிகை. இது அரக்கண்டால் மெழுகை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற மாளிகை. இதனை அமைத்து இங்கு உங்களை எதிர்வருகின்ற கிருஷ்ண சப்தமியிலே உங்கள் இந்த மாளிகைக்கு தீ வைத்து உங்களை அழிப்பதற்கான திட்டத்தினை இவன் புரோசனன் மேற்கொண்டிருக்கின்றான். நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த இடமாகிய கூட்டிக் கொண்டு காட்டி சொன்ன இந்த தூணை நீங்கள் பேர்த்து விட்டால் இதிலிருந்து இடும்பாவ வனம் வரையிலான ஒரு சுரங்க பாதையினை நான் அமைத்திருக்கின்றேன். அதனுள்ளால் நீங்கள் சென்றால், இந்த பாதையின் உள்ளால் சென்றால் அங்கு நீங்கள் இடும்பாவனத்தை அடைந்து விடுவீர்கள். அதற்கு பின் உங்களுடைய உயிரை நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். இவர்கள் குறித்திருக்கின்ற நாளுக்கு முன்பதாக இங்கு நீங்கள் எவ்வாறாவது சென்று விடுங்கள் என்கின்ற அந்த விடயத்தை இவன் தெரியப்படுத்தி அங்கிருந்து விடைபெற்று அஸ்தினாபுரத்துக்கு அந்த சிப்பி வருகின்றான். வந்ததும் இவன் எப்பாறு கொள்வதென்று தெரியாமல் நாளும் பொழுதும் ரகசியமான திட்டத்தை தீட்டி இவனை கொல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஓர் நாள் அந்த கிருஷ்ண சப்தமியிலே தீ மூட்டுவதற்கான ஏற்பாடுகளை இந்த புரோசனன் சொல்லியிருந்தான். இது தவறினால் இவர்களுக்கு நஞ்சு கலந்து உணவு கொடுத்து இவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை 5 வேடுவர்களுக்கு தாங்கி சொல்லியிருந்தான். குந்தி தேவி இந்த விடயத்தினால் தானே சமைத்து அந்த அன்றைய நாள் இந்த அரண்மனை எரிய நெருப்பூட்டி பாண்டவர்களை கொலை செய்ய தீர்மானித்திருக்கின்ற அன்றைய நாளிலே அங்கு உணவு வழங்கி அனைவரும் புரோசனனு இவர்கள் படுக்கின்ற இடத்தை படுத்து நல்லா நித்திரை செய்ததும் பீமன் இவர்களை தட்டி எழுப்பி அந்த சுரங்கப்பாதை அமைத்து அதற்கு மேல் அமைத்திருக்கின்ற தூண் அமைத்திருக்கின்ற அந்த மண்டபத்தினுடைய அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த தூணினை, மிகவும் பலசாலி அல்லவா பீமன், வாயுவந்தன் அல்லவா, வாயுவினுடைய வேகத்தை பாருங்கள். அதை விட நாகலோகத்தில் நாகரசத்தை ஒரே தடவையில் 7 குடங்களை குடித்து விட்டவர். இவ்வாறான பலம் பொருந்திய பீமன் அங்கு வந்து அந்த புரோசனன் நல்லா ஆறு தூங்கியதன் பிறகு அந்த தூணை உடைத்து பந்தத்தை கையில் கொடுத்து இந்த சுரங்க பாதையின் உள்ளாக நீங்கள் வெளியேறுங்கள், நான் பின்தொடர்ந்து வருகின்றேன் என்று கூறிவிட்டு தனது தாயை கையிலே பிடித்து கொண்டு ஏனைய 4 பேரும் அந்த சுரங்கப்பாதை வழியாக வெளியேறுகின்றார்கள். பயந்து இந்த தீ மூட்டுகின்ற பயம், இந்த இன்று நமக்கு சாவு வரப்போகின்றது என்று காதில் பட்டால் எவ்வாறு பயம் வரும் என்று சொல்லுங்கள் பாப்போம். அவ்வாறு பயந்த தாய் குந்தி தனது பிள்ளைகளுடன் போகின்ற வேளையிலே அந்த அனைவரும் ஒரு நீண்ட தூரம் சென்றதுக்கு பிறகு பீமன் அந்த அரண்மனைக்கு நெருப்பு வைக்கின்றான். நெருப்பு வைத்து போட்டு சுரங்க வழி பாதையின் ஊடாக அவனும் சென்று விடுகின்றான்.
சென்றதற்கு பிற்பாடு வாரே சென்று நீண்ட தூரம் ஒரு இருள் நிறைந்த சுரங்க பாதையின் ஊடாக செல்கின்ற வேளையிலே இவர்கள் களைப்பொறுகின்றார்கள். அப்போது தனது தாயை கழுத்திலும் தர்மரையும் அர்ஜுனனை 2 தோள்களிலும் நகல சகாதேவர்களை இடுப்பிலும் ஏற்றி கொண்டு பீமன் தனது பராக்கிரமத்தினாலே இவர்கள் களைத்து விடக்கூடாது என்பதற்காக இடும்பாவனத்தை சென்றடைகின்றான் என்று பார்க்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்து வருகின்ற காணொளியிலே உங்களுக்கு முழுமையாக தருவதற்கு எண்ணி இருக்கின்றோம். நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து இந்த வீடியோவை புதிதாக பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணி எங்களுக்கான முழு ஆதரவை தர வேண்டும் என கேட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.